إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم فرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار சர்வ புகழும் புகழ்ச்சியும் பொறுக்கிறனாகிய அல்லாஹ்வுக்கே உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவுத் தாபீன்கள், கியாமத் வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. இறை இல்லமாம் அல்லாஹ்வுடைய மாளிகையில் இஅ்திகாஃப் நியத்துடன் நேர காலத்தில் வந்தமர்ந்திருக்கும் இனர்மை சகோதரர்களே, இஸ்லாம் நெஞ்சங்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஈருலக வெற்றிக்காக வேண்டி எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கின்றானோ அந்த விடயங்களை சக்திக்கு ஏற்றவாறு எடுத்து நடக்கும்படியும், எந்த விடயங்களை விட்டு விலகி தவிர்த்து நடக்கும்படி கூறியிருக்கின்றானோ அந்த விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக விலகி தவிர்த்து நடக்கும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொண்டவனாக, வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹு தஆலாவுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டல் சிறந்தது அன்னலார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த வழிகாட்டல் என்றும், மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட அனைத்து பித்ஆக்களும் வழிகேடுகள், அந்த வழிகேடுகளை நரகத்திற்பால் இட்டுச் செல்லும் என்ற பொன்மொழியை எவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அனைத்து உரைகளிலும் ஞாபகப்படுத்தி காட்டினார்களோ அதே போன்று நானும் இந்த அழகிய தருணத்தில் ஞாபகப்படுத்தினாக இன்றைய ஹுத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய ஹுத்பாவினுடைய தலைப்பாக சக்கர் என்னும் நலம் யாருக்கு என்ற தலைப்பின் கீழால் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை தெளிவுபடுத்தலாம் நினைக்கின்றேன். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்தில் மனிதனை ஒரு சிறப்பான படைப்பாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லும்போது வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாங்கள் சிறப்பித்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு வஹமல்னாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர், கடலிலும் தரையிலும் நாங்கள் அந்த மனிதர்களை சுமந்து செல்கிறோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா தொடர்ச்சியாக சொல்லி காட்டுகின்றான் வரஸக்னாஹும் மினத் தய்யிபாத், இந்த மனிதனுக்கு நாங்கள் நல்ல சாப்பாடுகளை கொடுத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். இதற்கு விளக்கமாக நாங்கள் ஒரு ஹதீஸை பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா மனிதனை எந்த நோக்கத்துக்காக வேண்டி உலகத்தில் படைத்தானோ அதே நோக்கத்துக்காகத்தான் ஜின்களையும் படைத்திருக்கின்றான். படைத்தவன் அல் குர்ஆனில் சொல்லும்போது வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக, என்னை அறிவதற்காக படைத்தேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தி பார்க்கின்றோம். எனவே இரண்டும் படைக்கப்பட்ட நோக்கம் ஒன்றுதான். ஆனால் அல்லாஹ் தஆலா ஜின்களை விடவும் எங்களுக்கு நல்ல உணவுகளை தந்திருக்கின்றான் என்பதை நாங்கள் ஒரு ஹதீஸின் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம். முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு செய்தி, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடன் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் திடீரென காணவில்லை. இப்பொழுது சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்குமிங்குமாக தேடி பார்க்கின்றார்கள். நபி அவர்கள் கிடைக்கவில்லை. இப்பொழுது சஹாபாக்கள் உள்ளத்தில் கவலை அடைந்தவர்களாக நபி அவர்களை யாரும் தூக்கி சென்று விட்டார்களோ அல்லது மறைவான முறையில் ஜின்கள் கொண்டு விட்டதோ இப்படியெல்லாம் எண்ணியவர்களாக அந்த இரவை கழிக்கின்றார்கள். அடுத்த நாள் காலை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹிரா குகையிலிருந்து, அந்த ஹிரா குகை இருக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை கண்ட சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், இரவு நாங்கள் உங்களை திடீர்னு காணவில்லையே, நீங்கள் எங்கு சென்றீர்கள்? நாங்கள்லாம் பதட்டம் அடைந்து விட்டோம் யா ரசூலுல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
இவ்வாறு ஜின்களுடைய ஒரு தலைமை ஒரு கூட்டம் வந்தது. அந்த தலைமைக்கு நான் அவர்களுக்கு மார்க்கத்தை கற்பிப்பதற்காக வேண்டி சென்றிருந்தேன் என்று சொல்லிவிட்டு நீண்ட ஹதீஸில் சொன்னார்கள், உங்கள் ஒருவர் என்ன செய்தார்கள், சிறுநீர் கழித்துவிட்டு அல்லது மலம் கழித்துவிட்டு தண்ணி இல்லை என்று சொன்னால் ரவுஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மிருகத்தினுடைய மிருகத்தினுடைய விட்டையை கொண்டும் அதே போன்று மாமிசங்களுடைய முட்களை கொண்டும் சுத்தம் செய்யாதீர்கள் என்று சொல்லி காட்டினார்கள். இப்பொழுது முதலாவதாக ரவுஸ் என்று சொல்லக்கூடியது மிருகத்தினுடைய அந்த விட்டை ஒரு நஜீஸான பொருள், அதை கொண்டு எங்களுக்கு என்ன செய்ய முடியாது, ஒரு நஜீஸை சுத்தப்படுத்த முடியாது. அதே போன்றுதான் மாமிசங்களுடைய முட்களை பற்றி சொல்லும்போது உங்களுடைய சகோதரருடைய இனமாகிய ஜின்களுடைய சாப்பாடு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே நாங்கள் அல்லாஹு தஆலா மாமிசத்தை எங்களுக்கு உணவாகவும் அந்த மாமிசங்களுடைய முட்களை ஜின்களுக்கு உணவாகவும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். எனவே தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், வரஸக்னாஹும் மினத் தய்யிபாத், மனமான உணவுகளை நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய செய்தி பார்க்கின்றோம். எனவே இவ்வாறு சிறப்பான மனிதனுக்கு அல்லாஹு தஆலா சில கடமைகளை கடமையாக்கி இருக்கின்றான். உதாரணமாக இஸ்லாத்தை நாங்கள் மார்க்கமாக தந்திருக்கின்றான். இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் என்று சொன்னால் அது இஸ்லாம் மாத்திரம்தான். எனவே இந்த இஸ்லாத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின், இந்த இஸ்லாம் 5 விடங்கள் மீது நிலைநாட்டப்பட்டுள்ளது என்று சொல்லிவிட்டு முதலாவதாக ஷஹாதத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ், ஷஹாதா கலிமாவை, அதாவது வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராவார்கள் என்று சாட்சியம் பகிர்வது. இரண்டாவதாக வைகாமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவது. எனவே இவ்வாறாக சொல்லும்போது வைதாஇ ஸகாத், ஸகாத்தை கொடுப்பது, வஸௌமி ரமலான், ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோட்பது, வஹஜ்ஜில் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா, யார் ஹஜ் செய்வதற்கு தகுதி பெறுவார்களோ சக்தி பெறுவார்களோ அவர்கள் ஹஜ் செய்து கொள்வது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய அம்சங்களை பற்றி சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எனவே இஸ்லாத்தினுடைய அம்சங்களில் இரண்டாவதான அம்சம்தான் இந்த தொழுகை என்று சொல்லக்கூடியது. நாங்கள் ஒரு இபாதத்தை ஒரு வணக்கத்தை ஏன் செய்வதில்லை என்று சொன்னால் அதனுடைய மகத்துவம் எங்களுடைய உள்ளத்தில் கிடையாது, அதை பற்றியான அறிவு எங்களிடத்தில் கிடையாது, அதை பற்றி நாங்கள் படிப்பது கிடையாது. எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு தொழுகை முக்கியம் என்று சொன்னால் முதலாவதாக இமாதுத்தீன், மார்க்கத்தினுடைய ஒரு தூணாக இந்த தொழுகை சொல்லப்பட்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், ரஸுல் அம்ரி அல் இஸ்லாம், ஒரு மனிதனுடைய அதாவது அடிப்படையான முக்கியமான அம்சம் இஸ்லாம் தான். வஅமூதுஹு அஸ்ஸலா, அதே போன்று அதனுடைய தூண் தொழுகை என்பதாக சொல்லி காட்டினார்கள். அதே போன்று நாங்கள் அல்லாஹு தஆலா ஷஹாதா கலிமாவுக்கு பின்னால் இந்த தொழுகையை முக்கியமான ஒன்றாக வைத்திருக்கின்றான். காரணம் என்ன தெரியுமா, ஒரு மனிதன் ஷஹாதா கலிமாவை முடிந்து விட்டான் என்று சொன்னால், இவன் சரியான முறையில் முடிந்திருப்பான் என்று சொன்னால், இவன் சரியான முறையில் உள்ளத்தால் ஏற்று முடிந்திருப்பான் என்று சொன்னால் அடுத்த கடமையாகிய தொழுகையை நிறைவேற்றுவான். இவன் உள்ளத்தால் சரியான முறையில் முடியவில்லை என்று சொன்னால் தொழுகை என்ன செய்ய மாட்டான், சரியான முறையில் நிறைவேற்ற மாட்டான். எனவே தான் அல்லாஹு தஆலா மனிதனுக்கு இரண்டாவது கடமையாக தொழுகையை ஆக்கி வைத்திருக்கின்றான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். அதே போன்று தான் அல்லாஹு தஆலா ஏனைய கடமைகளை போன்று இந்த தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடமையாக்கவில்லை. மாற்றமாக என்ன செய்தான், தன் அளவில் தன் பக்கம் அழைத்து ஒரு கிஃப்டை கொடுப்பதை போன்று ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தொழுகை கொடுத்த செய்தியை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். எனவே நாங்கள் ஏனைய வணக்க வழிபாடுகளை போன்று ஏனைய எங்களுடைய கடமைகளை போன்று அல்லாமல் அல்லாஹு தஆலா தொழுகையை தன் அளவில் அழைத்து கொடுத்த சம்பவத்தை நாங்கள் பல ஹதீஸ்கள் கேட்டிருக்கின்றோம். எனவே ஒரு தொழுகை என்று சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார் ஒரு ஹதீஸில், எவ்வாறு என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு இந்த தொழுகை எவ்வளவு முக்கியம் என்று சொல்லும் போது சொன்னார்கள், உங்கள வீட்டுக்கு முன்னால ஒரு ஆறு ஓடுகின்றது. உதாரணமாக சொல்லி காட்டுகின்றார்கள், உங்களுடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு ஆறு ஓடுகின்றது என்று சொன்னால் இந்த ஆறுல ஒரு மனிதர் என்ன செய்கின்றார், ஒரு நாளைக்கு 5 நேரம் குளிக்கின்றார், 5 நேரம் என்ன செய்கின்றார், தன்னை சுத்தப்படுத்துகின்றார். எனவே அவருடைய உள்ளத்துல அவருடைய உடம்புல ஏதாவது
குத்தகையில் படுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், அதாவது லா யப்கா மின் தரனிஹி ஷைஉன், யா ரசூலுல்லாஹ் அவருடைய உடம்புல எந்த ஒரு அழுக்கும் படாதே, அந்த அளவுக்கு அவர் பரிசுத்தமாக இருப்பார் என்று சொல்லுகின்றார்கள். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபதாலிக மிஸ்லு ஸலவாத்தில் ஹம்ஸ், இதே போன்றுதான் ஒரு மனிதன் ஒரு ஆற்றில் எவ்வாறு 5 வேளை குளித்தால் அவனுக்கு அழுக்குப்படாதோ அதே போன்றுதான் ஒரு மனிதன் 5 வேளை தொழுகையை ஒவ்வொரு நாளும் தொழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவனுக்கு எந்த ஒரு பாவத்தினுடைய அழுக்கும் படாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதே போன்று நாளை கியாமத் நாளில் அல்லாஹு தஆலா எங்களிடத்தில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளில் முதலாவது கேள்வி தொழுகைதான் நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அவ்வளு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி ஸலாத்துஹு, நாளை கியாமத் நாளில் ஒரு அடியானுக்கு அல்லாஹு தஆலா கேட்கக்கூடிய கேள்விகள்ல முதலாவது கேள்வி தொழுகை என்பதாக சொன்னார்கள். ஃபஇன் ஸலுஹத், அவனுடைய தொழுகை சீரென்று சொன்னால் ஃபகத் அஃப்லஹ வ அன்ஜஹ, அவன் வெற்றியாளனாக மாறிவிடுவான். வஇன் ஃபஸதத், அவ்வாறு அவனுடைய தொழுகை சீர்கெட்டது விட்டது என்று சொன்னால், உலகத்தில் தொழவில்லை என்று சொன்னால், நபி அவர்கள் சொன்னார்கள் ஃபகத் ஹாப வ ஹஸிர, அவர் அந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்வார், கை சேதவனாக மாறிவிடுவார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். மேலும் சொன்னார்கள், அதாவது ஒரு மனிதனுடைய ஃபர்தில் ஏதாவது குறை ஏற்படும் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா கால அல்லாஹ் ரப்பு அஸ்ஸ வஜல் உந்துரு ஹல் லிஅப்தி மின் ததவ்வுஇன், என்னுடைய அடியானுக்கு ஏதாவது சுன்னத்தான இபாதத்துகள்ல இருக்கின்றதா என்று பார்க்க சொல்லுவான், சுன்னத்தான தொழுகைகளை தொழுதிருக்கின்றானா என்று பார்க்க சொல்லுவான். அப்பொழுது அந்த சுன்னத்திலிருந்து அல்லாஹு தஆலா அந்த ஃபர்தை நிரப்புவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி செய்தியை பார்க்கின்றோம். அதே போன்று அல்லாஹு தஆலா ஒரு அடியானுக்கு உதவி செய்யக்கூடிய உதவக்கூடிய ஒரு கரமாக அல்லாஹு தஆலா தொழுகை சொல்லி காட்டியிருக்கின்றான். எந்த அளவுக்கு சொன்னால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லும் போது யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, நீங்கள் அதாவது பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். எனவே தொழுகை என்று சொல்லக்கூடியது அல்லாஹ்வுடைய உதவியை பெறக்கூடிய முக்கியமான ஒரு சாதகமாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்றான். எந்த அளவுக்கு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ஜுஇல குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாஹ், ஜுஇல குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாஹ், என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்கின்றது என்பதாக சொல்லி காட்டினார்கள். எந்த அளவுக்கு சொன்னால் எங்களில் எத்தனை பேர்கள் இந்த கண் குளிர்ச்சியை அடைகின்றோம், இந்த தொழுகையை கண் குளிர்ச்சியுள்ள தொழுகையிலா அடைகின்றோம். நாங்கள் எப்பொழுது ஒரு தொழுகையை நாங்கள் சரியான முறையில் தொழுகின்றோமா அப்பொழுது அல்லாஹு தஆலா நிச்சயமாக எங்களுக்கு ஒரு கண்குளிர்ச்சியான தொழுகைகளாக ஆக்குவான். எவ்வாறு என்று சொன்னால், நாங்கள் தக்பீர்களை கட்டிவிடுகின்றோம், ஆனால் எங்களுடைய சிந்தனைகள் அங்கும் இங்குமாக செல்கின்றது. நாங்கள் தக்பீர் கட்டியவுடன் நான் ரப்புக்கு முன்னால் நிற்கின்றேன், அல்லாஹு தஆலாவுக்கு முன்னால் நிற்கின்றேன் என்று சொல்லியவர்களாக நாங்கள் எண்ணியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று நாங்கள் ஓதக்கூடிய அந்த ஃபாத்திஹா சூராவை ஓதுகின்றோம், ஆனால் அதிகமானவர்கள் ஃபாத்திஹா சூராவை தெரியாதவர்களாக சரியான முறையில் ஓதுவதற்கு தெரியாதவர்களாக இருக்கின்றோம். அதே போன்று இன்னும் சிலர்கள் ஓத தெரிந்திருக்கின்றது, ஆனால் நாங்கள் ஓதக்கூடிய வார்த்தைகள் எதை சொல்கின்றோம் என்பது எங்களுக்கு தெரியாது. உண்மையில் நாங்கள் இந்த ஃபாத்திஹா சூராவை ஓத வெளிக்கிடும் போது, ஓத ஆரம்பிக்கும் போது நாங்கள் என்ன ஓதுகின்றோம் என்பது எங்களுடைய உள்ளத்தில் நாங்கள் சரியான முறையில் வர வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், யா அல்லாஹ், உன்னுடைய புகழுக்காக வேண்டி புகழ் அனைத்தும் உனக்குரியதுதான். நான் எதை செய்திருந்தாலும் சரி, உலகத்தில் நான் எதை செய்திருந்தாலும் என்ன வேலை செய்திருந்தாலும் செய்து கொண்டிருந்தாலும் உன்னுடைய அழைப்பு வந்து விட்டது, எனக்கு அதனுடைய புகழ் கிடையாது, உன்னுடைய புகழ் தான் பெரியது என்பதாக ஒரு அடியான் சொல்லுகின்றான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தாருடைய இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அர் ரஹ்மானிர் ரஹீம், அவன்
மாலிக் யௌமித்தீன், அவன் என்ன செய்கின்றான், இரக்கம் காட்டக்கூடியவன். அதே போன்று மாலிக் யௌமித்தீன், அதே போன்று கியாமத் நாளின் அரசன். இவ்வாறு நாங்கள் ஓதக்கூடிய இந்த ஃபாத்திஹா சூராவினுடைய அர்த்தங்கள் எங்களுடைய உள்ளத்தில் வர வேண்டும். உள்ளத்தில் உண்மையாக வரும் என்று சொன்னால் நிச்சயம் நாங்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கும் போதே அல்லாஹ் தஆலாவு அந்த தொழுகையை கண்குளிர்ச்சியுள்ள தொழுகையாக ஆக்குவான். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ஜுஇல குர்ரத்தி ஐனி ஃபிஸ் ஸலாஹ், என்னுடைய தொழுகை கண்குளிர்ச்சி தொழுகையில் ஆக்கப்பட்டது என்பதாக சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அதே போன்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பரக்கத்தை அல்லாஹு தஆலா தொழுகையில வைத்திருக்கின்றான். உதாரணமாக எந்த அளவுக்கு சொன்னால், நாங்கள் சுபஹ் தொழுது விட்டு எங்களுடைய அன்றாட வேலைக்காக செல்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்களுடைய தொழில்கள்ல பரக்கத்தை வைப்பான். அதற்கு மாற்றமாக சுபஹ் இல்லாம சுபஹ் தொழாம நாங்க ஒரு வேலைக்கு போகும்போது நிச்சயம் அல்லாஹு தஆலா அதுல எங்களுக்கு பரக்கத்தை தர மாட்டான் என்பதை ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் சுபஹ் தொழாம சுபஹுடைய தொழுகை அதானுடைய கேட்டு யார் எழும்பி பள்ளிக்கு வரவில்லையோ அவருடைய காதுகளில் ஷைத்தான் பால ஷைத்தான் ஃபி உதுனைஹி, அவருடைய காதுகளில் ஷைத்தான் சிறுநீர் கழித்து விடுகின்றான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் சுபஹ் தொழாமல் ஒரு வேலைக்காக வேண்டி எங்களுடைய அமல்களுக்காக எங்களுடைய தொழில்களுக்காக செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதில் பரக்கத்தை செய்ய மாட்டான். அதற்கு மாற்றமாக நாங்கள் ஒரு வேலை செய்துவிட்டு சுபஹ் தொழாம நாங்கள் என்ன சொல்கின்றோம், யாரிட மூஞ்சில முழிச்சேன், இந்த வேலை ஒன்றுமே சரி வருதில்லையே, இப்படியெல்லாம் சொல்லுகின்றோம். உண்மையில் நாங்கள் சுபஹ் தொழுவோம் என்று சொன்னால் நிச்சயம் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு உதவியாளனாக நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து விடயங்களுக்கும் உதவியாளனாக இருப்பான். அதற்கு மாற்றமாக நாங்கள் சுபஹ் தொழவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து விடயங்களும் அல்லாஹ் தஆலா உதவி இல்லாமல் ஆகிவிடும். எந்த அளவுக்கு சொன்னால் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லும்போது வக்முர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி, தொழுகையை கொண்டு உங்களுடைய குடும்பத்துக்கு ஏவுங்கள், வஸ்தபிர் அலைஹா, நீங்களும் அந்த தொழுகையில் நிரந்தரமாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு லா நஸ்அலுக ரிஸ்கா, நாங்கள் உங்களிடத்தில் உணவை கேட்கவில்லை, நஹ்னு நர்ஸுகுக், நாங்கள் தான் உங்களுக்கு உணவு அளிக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றான். எனவே அல்லாஹ் தஆலா தொழும்படி சொல்லிவிட்டு இந்த உணவை பற்றி உணவுல விஸ்தீரணத்தை பற்றி பேசுகின்றான். எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், சுபஹுக்கு எழும்பி நாங்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பரக்கத்துடைய வாசலை திறக்கின்றான். முதலாவதாக நாங்கள் பரக்கத் என்றால் என்ன என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு சொன்னால், ஒரு சில சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு 1000 ரூபாய் இருக்கும், ஆனால் ஒரு சில வேலைகளை நாங்கள் நிறைய வேலைகளை செய்திருப்போம். இதைத்தான் அல்லாஹ் தஆலா ஒரு பரக்கத் என்று சொல்லி காட்டுகின்றான். அதற்கு மாற்றமாக கை நிறைய சம்பளம் கிடைக்க வேண்டும், 10,000 கிடைக்க வேண்டும், 5,000 கிடைக்க வேண்டும், இது பரக்கத்து கிடையாது. உண்மையிலே பரக்கத்து எது என்று சொன்னால் குறைந்ததாக இருக்கும். எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கையில் இருக்கக்கூடிய பணம் கொஞ்சமாக இருக்கும், ஆனால் எங்களுடைய தேவைகள் நிறைவேறும். இதைத்தான் அல்லாஹ் தஆலா பரக்கத் என்று சொல்லி காட்டியிருக்கின்றான் என்பதை ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா மேலும் அல் குர்ஆன்ல சொல்லும் போது வமன் அஅரத அன் திக்ரி, யார் ஒரு மனிதன் என்னை ஞாபகப்படுத்துவதை விட்டும் புறக்கணித்து வாழ்கின்றானோ ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லக்கா, அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனை தெளிவாக சொல்லி காட்டியிருக்கின்றான். எனவே நாங்கள் தொழுகையினுடைய யதார்த்தத்தை தொழுகையினுடைய இடத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே வல்ல நாயன் இந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை விளங்குவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே, இன்றைய குத்பாவினுடைய தலைப்பாக தொழுகை பற்றி ஒரு சில விடயங்களை பார்த்தோம். அதே போன்று தொழுகைகளை நாங்கள் இன்று அதிகமானவர்கள் தொழுகை பொடுபோக்காகவும் தொழுகைகளை விடக்கூடியவர்களாம் சர்வசாதாரணமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே தொழுகை விடுவது என்பது சாதாரண ஒரு விடயம் கிடையாது என்பதை ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் தொழுகையை விடக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையை பற்றி நாங்கள் சற்று பார்ப்போம் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா முதலாவதாக இந்த உலக வாழ்க்கை எங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை தருகின்றான். நாங்கள் கடைசியாக பார்த்த அந்த குர்ஆன் வசனத்திலும் அல்லாஹு தஆலா என்ன சொல்கின்றான், மஈஷத்தன் லங்கா, அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை கிடைக்கின்றது. அதே போன்று அல்லாஹு தஆலா
மேலும் சொல்லும் சந்தர்ப்பத்தில் சொல்லி காட்டுகின்றான் சூரத்துல் மாஊனில், தொழக்கூடியவர்களுக்கு ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு கேடுதான் என்று சொல்லி காட்டுகின்றான் என்று சொல்லி காட்டிவிட்டு அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தொழுகின்றார்கள் ஆனால் தொழுகையில் பராமுகமானவர்களாக விட்டுவிட்டு தொழக்கூடியவர்களாக அல்லது தொழக்கூடிய சந்தர்ப்பத்தில் பராமுகமாக இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அல்லதீனஹும் யுராஊன், அவர்கள் மக்களுக்கு காண்பிப்பதற்காக வேண்டி தொழுகின்றார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றான். எனவே தொழுகை என்பது மக்களுக்கு காட்டுவதற்காக வேண்டியோ அல்லது நாங்கள் பராமுகமாக செய்யக்கூடிய ஒரு அமலோ கிடையாது. நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கக்கூடிய ஒரு அமல். எனவே நாங்கள் அந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த தொழுகைகளை நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று இன்னொரு வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லும்போது கை என்று சொல்லக்கூடிய நரகத்தை அவர் அடைவார் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றான். ஃபஹலஃப மின் பாதிஹிம் கல்புன் அலாஉஸ் ஸலாத்த வத்தபஉ ஷஹவாத்தி, அவர்கள் தொழுகை வீணடித்துவிட்டு வத்தபஉ ஷஹவாத்தி, தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றி வாழ்கின்றார்கள். ஃபஸௌஃப யல்கௌன கையா, அவர்கள் என்ன செய்வார்கள்? கை என்று சொல்லக்கூடிய அந்த நரகத்தை சந்திப்பார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய செய்தி பார்க்கின்றோம். எனவே நாங்கள் கை என்று சொல்லக்கூடியது நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாதி, அதாவது நரகத்தில் ஓடக்கூடிய நெருப்பினால் ஆன ஒரு வாதி. எந்த அளவுக்கு சொன்னால் ஒரு ஆழமான, அதே போன்று நரகவாசிகளுக்கு அந்த சீலும் சலமும் ஓடக்கூடிய ஒரு வாதி தான் கை என்று சொல்லக்கூடியது. எனவே இந்த கை என்று சொல்லக்கூடிய நரகத்தை யார் ஒரு மனிதன் தொழுகை சரியான முறையில் தொழவில்லையோ, சரியான முறையில் பேணுதலாக தொழவில்லையோ அவர் அதை சந்திப்பான் என்பதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். அதே போன்று அல்லாஹு தஆலா மேலும் ஒரு வசனத்தில் சொல்லும் போது தொழாதவர்களை பற்றி பேசுகின்றான். ஃபீ ஜன்னாத்தி யஸஸாஅலூன், சொர்க்கவாசிகள் அனில் முஜ்ரிமீன், பாவிகளை பற்றி கேட்பார்கள். மா ஸலககும் ஃபீ ஸகர், மா ஸலககும் ஃபீ ஸகர், ஸகர் என்று சொல்லக்கூடிய நரகத்தில் உங்களை நுழைவித்தது எது என்று கேட்கும் சந்தர்ப்பத்தில் அவர்கள் சொல்வார்கள் தெரியுமா? மா காலு லம் நகு மினல் முஸல்லீன், உலகத்தில் நாங்கள் ஜினா செய்தோம் சொல்ல மாட்டார்கள். அதே போன்று நாங்கள் உலகத்தில் அப்படித்தானே விளங்கி வைத்திருக்கின்றோம், அதாவது பாவம் என்று சொன்னால் வெளிரங்கத்தில் செய்யக்கூடியது ஜினா, களவு, அதே போன்று நாங்கள் ஒருத்தருக்காக வேண்டிய துல்ம் அநியாயம் செய்வது, இப்படி நாங்கள் பெரிய பெரிய விடயங்களை மாத்திரம் எண்ணி வைத்திருக்கின்றோம். ஆனால் தொழுகையை விடுவதை பற்றி நாங்கள் அசால்ட்டாக சர்வ சாதாரணமாக விளங்கி வைத்திருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் எத்தனையோ பேர்கள் பள்ளிக்கு வாங்க சொல்கின்றது, அதான் சொல்லப்படுகின்றது, அதே போன்று எந்த ஒரு தேவையும் இருக்காது, எந்த ஒரு வேலையும் இருக்காது, என்ன செய்வார்கள்? அவருடைய பாட்டில் வீட்டில் போய் இருப்பார்கள், அதானுடைய சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கும். ஆனால் இந்த தொழுகை பற்றி எந்த ஒரு சிந்தனையற்றவர்களாக வீட்டில் இருந்து கொண்டிருப்பார்கள். எனவே இந்த நரகவாசிகள் சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகத்தில் நுழையக்கூடிய இந்த நரகவாசிகள் சொல்வார்கள், காலு லம் நகு மினல் முஸல்லீன், உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் தொழவில்லை என்று சொல்வார்கள். அது மட்டுமல்ல, வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு நாங்கள் உணவளிக்கவில்லை. வகுன்னா நஹூது மஅல் காயிதீன், உலக வாழ்க்கையில நாங்கள் யாரெல்லாம் மோசமான விடயத்தில் பாவமான விடயத்தில் மூழ்கி இருந்தார்களோ அவர்களோடு சேர்ந்து நாங்களும் மூழ்கி இருந்தோம் என்று சொல்லுவார்கள். எனவே இந்த நரகவாசிகள் சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகவாசிகள் சொல்லக்கூடிய முதலாவது பதில், நாங்கள் தொழவில்லை, உலகத்தில் இருக்கும்போது நாங்கள் தொழவில்லை என்று சொல்லக்கூடியது. எனவே நாங்கள் சொல்ல வேண்டும், எங்களுடைய பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்க வேண்டும். தொழுகை விடக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகத்தில் நுழைவிப்போம். சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகம் கொடூரமானது. இப்படியான விடயங்களை எங்களுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதே போல இந்த உலகத்தில் யாரெல்லாம் தொழவில்லையோ ஒரு அந்த மனிதருக்கு நாளை கியாமத் நாள்ல அல்லாஹ்வை சுஜூத் செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பம் கிடைக்காது. அல்லாஹ் தஆலா சொல்லுவான், யௌம யுக்ஷஃபு அன் சாகின் வ யுதுஊன இல சுஜூதி, அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு முன்னால் வருவான், வந்து சொல்லுவான், அன் சாகின் வ யுதுஊன இல சுஜூதி, சுஜூத் செய்யும்படி அந்த மக்களை அழைப்பான். அந்த சந்தர்ப்பத்தில் ஃபலா யஸ்ததீஊன், உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் யாரெல்லாம் தொழ
கொள்ளவில்லையோ அவர்களுக்கு என்ன செய்ய முடியாது, சுஜூது செய்ய முடியாது. அவர்கள் காஷியத்தன் அபுசாருஹும், அவருடைய பார்வைகள் பயந்ததாக, வதரஹகுஹும் தில்லா, அவர்களுக்கு இழிவு சூழ்ந்ததாக இருக்கும். வகத் கான் யுதுஊன இல சுஜூதி வஹும் சாலிமூன், உலகத்தில் அவர்களை தொழுவதற்காக வேண்டி அல்லாஹ்வை சுஜூது செய்வதற்காக வேண்டி அழைக்கப்பட்டது. ஆனால் அவர் என்ன செய்யவில்லை, சுஜூது செய்யவில்லை. எனவே அல்லாஹ்வும் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த அல்லாஹ்வை சுஜூது செய்ய அழைக்கும் போது அவர்களுக்கு சுஜூது செய்ய முடியாதவர்களாக ஆக்கிவிட்டான் என்பதாக அவர்களுக்கு சொல்லப்படும். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அதாவது ஒரு மனிதனுக்கு குஃப்ருக்கும் இஸ்லாத்துக்கும் மத்தியில் பிரிக்கக்கூடியது இது தொழுகைத்தான். ஃபமன் தரக்கஹா ஃபக்கத் கஃபர, யார் ஒரு மனிதன் தொழுகையை விட்டு விட்டானோ அவன் குஃப்ராகி விட்டான், காஃபிராகி விட்டான் என்று சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். உலகத்துக்கே அருட்கொடையாக ஒரு மனிதனுடைய ஈமானுக்காக வேண்டி சதாவும் கவலைப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு குஃப்ர் என்று சொல்லியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த தொழுகை விடுவது எந்த அளவுக்கு ஒரு மோசமான விடயம் என்பதை ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள முடியும். எனவே தொழுகை விடுவது குஃப்ர் என்று சொன்னால் ஒரு மனிதன் தொழுகை முற்றாக மறுக்கின்றான், தொழுகை கடமையில்லை என்று மறுக்கின்றான், இவன் தெளிவான ஒரு குஃப்ரில் இருக்கின்றான். அதே போன்று யார் ஒரு மனிதன் தஹாவுனன் பொடுபோக்காக தொழுகை விட்டு வருகின்றானோ அவன் ஒரு பாவி. எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த பாவம் அவனை குஃப்ரின் பக்கம் விட்டு சொல்லும் என்பதாக இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அறிஞர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே தொழுகை என்பது ஒரு சாதாரண விடயம் கிடையாது. நாங்கள் முஸ்லிம் என்று பெயர் வைத்திருக்கலாம், அப்துல்லா என்றோ அப்துல் ரஹ்மான் என்றோ அதே போல முஹம்மது என்றோ இப்படியெல்லாம் அல்லாஹ்வுக்கு விருப்பமான பெயர்களை வைத்திருக்கலாம். தொழுகை இல்லை என்று சொன்னால் நாங்கள் ஒரு குஃப்ரில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், ஏதோ ஒரு குஃப்ரில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன செய்கின்றோம், ஏன் தொழவில்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு சாட்டுப்போக்கை சொல்லுகின்றோம். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்ட இருக்கின்றான், பலில் இன்சானு அலா நஃப்ஸிஹி பஸீரா, உலகத்தில் மனிதன் எதை செய்தாலும் சரி, உலகத்தில் அவன் எதை கூறினாலும் சரி, வலவ் அல்கா மஆதீரா, உலக வாழ்க்கையில் அவன் எத்தனை தங்கடங்களை சொன்னாலும் சரி, ஆனால் உள்ளத்தில் அவனுக்கு தெரியும் நான் ஏன் தொழவில்லை, நான் ஏன் தொழுவது கிடையாது என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரியும் என்பதாக, ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஏன் ஒரு அமலை செய்ய மாட்டேங்கின்றான் என்பது அவனுக்கு தெரியும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றான். அதே போன்று ஒரு மனிதன் உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன செய்கின்றோம், ஏதோ ஒரு காரணங்களை சொல்லிவிடுகின்றோம். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா துல்ஹிகும் அம்பாலுக்கும், உங்களுடைய சொத்துக்களோ வலா அவுலாதுக்கும், உங்களுடைய குடும்பங்களோ அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதை விட்டும். அல்லாஹ்வை ஞாபகம் செய்தல் என்றால் எது என்று கூறும்போது தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், தொழுகை என்பதாக சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எனவே அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதை விட்டும் உங்களை வீணடித்து விட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, ஒமையஃபல் தாலிக, யார் ஒரு மனிதன் தொழுகைகளை விட்டுவிட்டு அவனுடைய வணக்க வழிபாடுகளை விட்டுவிட்டு குடும்பங்களுடனோ அல்லது தன்னுடைய தொழில்களுடனோ இருக்கின்றான் என்று சொன்னான், ஃபஉலாஇக ஹுமுல் காசிரூன், அவன் நஷ்டவாளி என்பதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டியிருக்கின்றான். அதே போன்று சூரா நூர்ல 37வது வசனமாக அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, ரிஜாலுன், சில மனிதர்கள் இருக்கின்றார்கள், லா துல்ஹிஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலாஹ், அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் சில மனிதர்களுக்கு அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதை விட்டும் அதே போன்று தொழுகை நிலைநாட்டுவதை விட்டும் ஜகாத் கொடுப்பதை விட்டும் அவருடைய சொத்து செல்வங்கள் தடுக்காது என்பதாக சொல்லிவிட்டு உண்மையில் இவர்தான் உண்மையான மனிதர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். எனவே தொழுகைக்கு நாங்கள் எந்த ஒரு காரணம் சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு தெரியுமா, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தருவாயில 2 கைகளையும் சஹாபாக்களுடன் தோள்ல போட்டு தொழுகைக்காக வேண்டி வந்தார்கள். அது மாத்திரமல்ல, எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை விடுவதற்கல்ல, தொழுகைக்கல்ல, தொழுகையினுடைய இமாம் ஜமாத்தை முன்னுரிமை காட்டினார்கள் என்று சொன்னால், உம்மி மக்தூம் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கின்றார், யா ரசூலுல்லாஹ்,
இன்னி ரஜுலுன் ஸரீருல் பஸர், எனக்கு கண் தெரியாது. ஷாசிஉத் தார், என்னுடைய வீடு மஸ்ஜித் நபவியிலிருந்து தூரமாக இருக்கின்றது. வலி காயிதுன் லீ லா யுலாஇம்னி, என்னை கூட்டிட்டு வர்றதுக்கு யாரும் கிடையாது யா ரசூலுல்லாஹ். ஃபஹல்லி ருக்ஸத்துன் அன் நுஸல்லிய ஃபீ பைத்தி, யா ரசூலுல்லாஹ் நான் வீட்டில் தொழுவதற்கு எனக்கு அனுமதி இருக்கின்றதா என்று கேட்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் சொன்னார்கள் இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு மீண்டும் சொன்னார்கள், ஹல் தஸ்மஉன் நிதா, நீங்கள் அந்த அதானுடைய சத்தத்தை கேட்கின்றீர்களா என்று கேட்டார்கள். இப்பொழுது அந்த சஹாபி சொன்னார், கால நஅம், ஆமாம் அதானுடைய சத்தத்தை கேட்கின்றேன். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா அஜிது லக ருக்ஸதன், உங்களுக்கு நான் அனுமதி தர முடியாது. ஏனென்று சொன்னால் நீங்கள் பள்ளியில் வந்து தொழுங்கள் என்பதாக அந்த கண் தெரியாத பள்ளிக்கு கூட்டி வருவதற்கு யாரும் கிடையாது அந்த சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் ஜமாத்துக்கு வரும்படி சொன்னார்கள் என்று சொன்னால், அதான் அதே போன்று பள்ளிக்கு எங்களுக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கின்றது, பள்ளிக்கு வருவதற்கு அழகான முறையில் வர முடியும், நாங்கள் தொழாமல் இருப்போம் என்று சொன்னால் எங்களுடைய நிலைமை சற்று சிந்திக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டினார்கள். எந்த அளவுக்கு சொன்னால், சில வாலிபர்களை நான் ஒன்று சேர்த்து விரவுகளை ஒன்று சேர்த்து அதற்கு பின்னால் நான் விரவுகளை மூட்டிவிட்டு யாரெல்லாம் ஒருவரை தொழுகைக்காக வேண்டி நியமித்து விட்டு யாரெல்லாம் பள்ளிக்கு வரவில்லையோ அவருடைய வீடுகளை நான் எரிக்க நாடுகின்றேன் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இமாம் ஜமாத்திற்கு தொழுகையினுடைய அதானுடைய சத்தத்தை கேட்டவுடன் ஒரு மனிதன் விரைந்து வர வேண்டும் என்பதே எந்த அளவுக்கு கரிசனை காட்டி இருக்கின்றார்கள் என்பதே இந்த ஹதீஸின் மூலமாக தெளிவாக எங்களுக்கு காட்டப்படுகின்றது. எனவே நாங்கள் இவ்வளவுக்கு நபி அவர்கள் இமாம் ஜமாத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்று சொன்னால் தொழுகை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தருவாய் சக்கராத்துடைய நிலைமையில இருக்கின்றார்கள். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த மக்களுக்கு சில வசியத்துக்களை சில விடயங்களை சொல்லி காட்டினார்கள். அதுல முதலாவதாக சொன்னார்கள், அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகையை உரிய நேரத்தில் தொழுது கொள்ளுங்கள், தொழுகையை உரிய நேரத்தில் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி காட்டினார்கள். அதே போன்று அவுமா மலக்கத் ஐமானுக்கும், நீங்கள் வழக்கரங்கள் சொந்தமாக்கிய உடைய அடிமைகள் விடயத்தை நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் சொன்னார்கள். தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றுங்கள் என்பதாக சொன்ன செய்தியை பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு சொன்னால், அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டி இருக்கின்றான், இதா ஜாஅ அஹதுஹுமுல் மௌத்து கால ரப்பிர்ஜுஊன், ஒரு மனிதனுக்கு மௌத்துடைய நிலைமை வந்துட்டுன்னு சொன்னால், அவருடைய ரூஹ் கைப்பற்றக்கூடிய அந்த சந்தர்ப்பம் வந்து விட்டது என்று சொன்னால் அந்த மனிதன் சொல்வான், ரப்பிர்ஜுஊனி, யா அல்லாஹ் உலகத்துல எனக்கு கொஞ்சம் அனுப்பிவிடியா அல்லாஹ், லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து கல்லா, நான் உலகத்துல நான் விட்டுவிட்டு வந்த அந்த சாலிஹான அமல்களை செய்துவிட்டு வருகின்றேன் என்பதாக அந்த மனிதன் சொல்வான். அல்லாஹ் தஆலா அந்த சந்தர்ப்பத்தில் மனிதன் சந்தர்ப்பம் கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சொல்லுவான், இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா வ மின் வராஇஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன், உனக்கு இதற்கு பின்னால மாலை கியாமத் வரைக்கும் எந்த ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்படாது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அவனுடைய ரூஹலை கைப்பற்றிக் கொள்வான். எனவே நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். உலக வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது ஒரு முறை தான் தரப்படும். எனவே நாங்கள் அந்த வாழ்க்கையை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு சொன்னால், நாங்கள் ஃபர்தான விடயத்தில் பொதுபோக்காக இருக்கின்றோம். ஆனால் அந்த சஹாபாக்கள் எந்த அளவுக்கு சொன்னால், முன்பின் சுன்னத்துக்களை கூட வாழ்நாளில் விட்டிராத அளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டினார்கள். யார் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு அதாவது 12 ரக்காத்துக்கள் தொழுகைக்கு முன்னால் பின்னால் வரக்கூடிய 12 ரக்காத்துக்களை தொழுவாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுவான் என்பதாக ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டினார்கள். இதை கேட்ட அந்த சஹாபி சொல்லுகின்றார், நான் எப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இந்த வார்த்தையை கேட்டோனோ அதிலிருந்து அந்த 12 ரக்காத்துக்களை விட்டதில்லை என்று சொல்கின்றார். அதே போன்று அதை கேட்ட தாபியின் சொல்லுகின்றார், நான் எப்பொழுது இந்த சஹாபியிடம் கேட்டேனோ அதிலிருந்து நான் என்ன செய்ததில்லை, அந்த 12 ரக்காத்தை விட்டதில்லை என்று சொல்கின்றார். அதே போன்று தபவு தாபியின் சொல்கின்றார், நான் எப்பொழுது அந்த தாபியிட்டு நான் கேட்டேனோ இந்த ஹதீஸை அதிலிருந்து நான் அந்த 12 ரக்காத்துக்களை விட்டதில்லை என்று சொல்கின்றார். சுப்ஹான்
சுப்ஹானல்லாஹ் அந்த சலஃபு சாலிஹீன்கள் அந்த அறிஞர்கள் எந்த அளவுக்கு இந்த தொழுகையினுடைய விடயத்தில் முன்பின்னத்தில் இந்த பெருமதி காட்டினார்கள் என்று சொன்னால், நாங்கள் இன்று ஃபர்லான தொழுகைகளை சர்வ சாதாரணமாக விட்டு அதை ஒரு பாவம் என்று கூட நாங்கள் எண்ணாத அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். உலக வாழ்க்கை ஒரு முறைதான் தரப்படும். அந்த வாழ்க்கையை நாங்கள் சரியான முறையில் வாழ்ந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அகூலி கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் மின் குல்லி தம்பின் ஃபஸ்தக்ஃபிருஹு.